இங்க இருக்கிற தம்பியும் அங்க இருக்கிற தம்பியும் அப்படி எதுவும் இல்ல. ஸ்ரீலங்கால ஒரு ஆள் இல்ல, அஞ்சு அஞ்சு பேரா இருக்கு ஃபேமிலி. இன்னும் இல்ல. வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? சிந்துயா. சிந்துஜா. எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 28. சரி, உங்களோட பர்த்டே சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்றதுக்கா ஒரு சில கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அம்மாக்கள். அம்மாக்கள் அங்க இருக்காங்க ஸ்ரீலங்கால. ஏன்னா அம்மாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பணுமா? வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அம்மா, அக்கா, தம்பி. இங்க இருக்கிற தம்பி. ஒட்டு மொத்தமா எல்லாரையும் சொல்லக்கூடாது, ஒரு சில பேர் மட்டும் பார்த்து பார்த்து உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்க குறிப்பிட்டு சொல்லணும். அவங்களோட சந்தோஷத்தை உங்களோட கொண்டாடணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? அம்மா, தம்பி, அக்கா. உங்களோட ஃபேமிலியை விட வேற யாரும் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? வேற சில வேளை இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ வடிவா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்தா கையந்தான் தம்பி. தம்பியா? அதை விட வேற யாரெல்லாம் இருக்கலாம்? விரைவியல். சரி, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்லிட்டு போக கூடாது, வடிவா யோசிச்சு கொள்ளுங்க. எதுக்கும் உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட் ஒண்ணுண்டா பாப்போம். இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியலையா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு பர்ஃப்யூம் வந்திருக்கு என்ன? சரி, இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? நீங்க சரியான பர்சனை கண்டுபிடிக்காட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. தம்பி. ஆல்ரெடி எல்லாரையும் சொல்லிட்டீங்க. இதை தாண்டி சில பல வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? வேற நாட்டுல இருந்தா சில பல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய மாமன், சித்தப்பன், பெரியப்பன் அப்படியான உறவுகளாக இருக்கலாம். சில வேளை உங்களை விரும்பக்கூடிய ஆக்களா கூட இருக்கலாம். சில வேளை உங்களை விரும்பி உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன ஆக்களா கூட இருக்கலாம். சோ எல்லா கேள்விகளுக்கும் உரிய பதில நீங்க தான் சொல்லணும், அது யாரா இருக்கலாம்னு சொல்லி. சரி, தொடர்ச்சியா உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இதுல என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? என் கிஃப்ட் அனுப்பினாங்க சொன்னவங்களா? இல்ல. சரி, ஓபன் பண்ணி தெரியல. சாரி. உங்களுக்கு சாரி வந்திருக்கு. என்ன பிடிச்சிருக்கா இந்த கலர்? சாரி என்ன ரொம்ப பிடிக்குமா? சரி, நம்மளா லேடிஸ் சாரி என்ன பிடிக்கும், அதுக்காகவே உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க. ஸோ யாரா இருக்கும்? அம்மாக்களா? அப்பல எப்படியும் ஆரம்பத்துக்கே போயிட்டீங்களா? ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க ரொம்ப கவலைப்பட போறாங்களே, நீங்க அவங்கள கண்டுபிடிக்கலன்னு சொல்லி. சரி, அடுத்த கிஃப்ட தொடர்ச்சி. அதை விட வேற யாரா இருக்கலாம்? உங்களை விரும்பக்கூடிய ஆக்கள், சில வேளை உங்களோட எதிர்கால வாழ்க்கையில இனி ஒண்ணு வேண்டு விரும்புற ஆக்களா கூட இருக்கலாம். இன்னும் இல்ல. சரி, உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்ட பார்ப்போம். சரி, என்ன வந்திருக்கு? வாட்ச் வந்திருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? எல்லா விஷயமே உங்களுக்கு பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கலாம்? நாங்க நினைக்கிறோம் சில வேளை உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போன உறவுகள்ல இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறோம். இல்ல, சான்ஸே இல்ல. சில வேளை எதிர்காலத்துல விரும்புறாக்கள் இன்னும் இல்ல. சில வேளை உங்களுக்கு தெரியாம உங்களை நேசிக்கக்கூடிய ஆக்களா கூட இருக்கலாம், இல்லையா? சரி, உங்களுக்காக வந்திருக்க பர்த்டே கேக்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா உங்களுக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ற கேக் கூட அனுப்பி இருக்காங்க. பிடிச்சிருக்கா? yellow கலர்ல வந்திருக்குது. சரி, லாஸ்டா சொல்லுங்க, இவ்வளவு கிஃப்டையும் காப்பாற்றி கொள்றதுக்கான ஒரு தருணம் இது. யார் அனுப்பினு சொல்லி ஃபைனலா சொல்லுங்க. இந்த கிஃப்ட் 2 பர்சன்ட் இருந்து வந்திருக்குது, 2 ஆக்கள் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா நாங்க இந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட தருவோம், இல்லாட்டா நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம். பிரச்சனை இல்லை, அவ கிஃப்ட் அனுப்பினாங்க கவலைப்படுவாங்களே. யார் அனுப்பி இருப்பாங்க அந்த 2 பேர்? இங்க இருக்கிற தம்பியும் அங்க இருக்கிற தம்பியும். என் தம்பிலான் பாசம் கூட இருக்கா? எல்லாருலயும் பாசம் தான். அக்காக்கள் இருப்பாங்க, எல்லாரும். அம்மா அப்பா இருப்பாங்க.
இப்ப எல்லாரையும் சொல்லி சமாளிக்க கூடாது, குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்லணும், யாரா இருக்குன்னு உறுதியா சொல்லணும். சரி, இந்த gift வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஆளும் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்திருக்குது. ஒரு யாரா ஆளா? யா ஸ்ரீலங்கால ஒரு ஆள் இல்ல, அஞ்சு பேரா இருக்கு ஃபேமிலி. ஆனா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்தும் அதே நேரம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இருந்தும் தான் இந்த கிஃப்ட் பிரான்ஸ்ல வந்து இருக்கிற ஒரு ஆளுன்னா கயன் தான் தம்பி. பிரான்ஸ்ல கயன் மட்டும்தான் இருக்காரு இல்லையே? கயன் தான் உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்குதானே? இருக்கிறோம். கயன் தான் செஞ்சிருப்பாரு இங்கேண்டா. ஆனா அப்ப மற்ற உறவுகள் கோவிக்க போறாங்களே, மற்ற இன்னும் நிறைய அண்ணாக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்களெல்லாம் கோவிப்பாங்களே. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பிரான்ஸ்ல இருந்து உங்களுடைய கயன் வந்து உங்களுக்காக மணி கூட அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்துல இந்த சாரி, பர்த்டே கேக், பெர்ஃப்யூம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களோட தம்பி பிரவீன் அனுப்பியிருக்கிறார். உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும், வாழ்த்தணும்னு சொல்லி வித்தியாசமா யோசிச்சு அனுப்பியிருக்காங்க. நீங்க மகிழ்வா இருக்கணும்னு சொல்லித்தான், கண்கலங்க கூட கவலைப்படக்கூடாது. தூரத்துல இருந்தாலும் தங்களுடைய பாசம் வந்து மாறலைன்னு சொல்லி உங்களோட தம்பி தான் ஸ்ரீலங்காவிலேருந்து முக்கியமா பாடுபட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறார். ஸோ எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்ரீலங்காவில் இருக்கிற தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்களுக்குள்ளேயே இடைவெளி வந்து கவலைப்படக்கூடாது, மகிழ்வா இருக்கணும்ன்றதுக்காக கடல் கடந்து அவ்வளோ தூரத்துல இருந்தாலும் இந்த கிஃப்டை அவங்கள்ட அனுப்பணும்னு சொல்லி தான் எங்களோட கை கோர்த்துருக்குறாங்க. அதே நேரம் பிரான்ஸ்ல இருக்கிறவங்களோட தம்பி கயன் கூட அனுப்பியிருக்கார். ஸோ அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. சரி, உங்களுக்கு இடையே இருக்கிற பாசம் வந்து காலந்தோறும் நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட உங்களுடைய பிறந்த நாளில் உங்களுடைய தம்பிமார் இருவர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.